நேரத்தில் உங்களுக்கு எங்களுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தீபாவளி உங்களுக்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டி நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு 103 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். கடைசியாக நேற்று திருச்சி வரை முடித்துவிட்டு தீபாவளிக்காக ஒரு 4-5 நாட்கள் விடுப்பு எடுத்து இந்த யாத்திரை மறுபடியும் வருகின்ற 15ஆம் தேதியிலிருந்து அரியூரிலிருந்து இந்த யாத்திரை நடக்க இருக்கிறது. அதன் பிறகு அரியூர் முடிச்சுட்டு திருச்சி புறநகரம் முடிச்சுட்டு டெல்டா பகுதிக்குள்ள அந்த யாத்திரை சென்றுவிடும். ஸோ பெரிய அனுபவம், பெரிய எழுச்சி, எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் நம்மோடு யாத்திரையில் சாதாரண பொதுமக்கள், எந்த கட்சியும் சாராதவர்கள் அதிக அளவில் அந்த யாத்திரையில் பங்கெடுத்து எல்லா இடத்திலும் கூட ஒரு பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளித்திருக்கின்றார். கடந்த 9 ஆண்டுகளில் நம்முடைய மத்திய அரசனுடைய ஆட்சி அது அடித்தட்டு வரை சென்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அது இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையில் எல்லா இடத்திலும் கூட பார்க்க முடிகிறது. இது நிச்சயமாக ஜனவரி கடைசிக்குள்ள அந்த யாத்திரை முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. மழைக்காலமெல்லாம் தாண்டி கூட பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள அந்த யாத்திரை முடித்துவிட்டு அடுத்து நம்முடைய லோக்சபா தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக வருகின்ற அடுத்த 2 மாதமும் கூட இன்னும் 131 தொகுதிகள் இருக்கு. அதை வேகப்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது நம் தலைவர்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் நிறைய நிகழ்வுகளும் கூட இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்திருக்கிறது. தமிழக அளவில் அதுவும் குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் இந்த யாத்திரையின் போது நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக மக்கள் எப்படி தமிழக அரசியலை பார்க்கறாங்க, மக்கள் மனசில் என்ன கேள்வி இருக்கு, ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன முக்கியம், அதையெல்லாம் கூட இந்த யாத்திரையினோடு எங்களால் பார்க்க முடிந்தது. அதில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் கேள்வி கேட்க முன்பு ஒரு 2-3 விஷயங்கள் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. தமிழகத்தில் முதல் விஷயத்தை நம்ம யாத்திரையில் பார்ப்பது குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசனுடைய சமூக அநீதி, எப்படி எல்லா சமூகத்துக்கும் எதிராக திமுகவினுடைய ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத யாத்திரையின் பொழுது எல்லா இடத்திலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம யாத்திரை திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கும் பொழுது நாங்குநேரியில் அந்த மாணவர் சின்னதுரை, ஒரு சமூகத்தை சார்ந்த மாணவர் சின்னதுரையை அவர் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஜாதியை வைத்து நடக்கக்கூடிய சமூக அவலத்தை நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த யாத்திரை அதெல்லாம் கடந்து இன்னொரு பகுதிக்கு வரும் பொழுது குறிப்பாக வேங்கை வயல் பகுதியும் தொட்டோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, 300 நாள் ஆயிடுச்சு, 300 நாள் ஆகியும் கூட ஒரு பொது தொட்டியில குடிநீர் வரக்கூடிய தொட்டியில மனித மலத்தை கலந்தவர்களை 300 நாட்கள் ஆகியும் கைது செய்யப்படவில்லை. என்ன சமூக நீதியை பற்றி திமுகவும் திராவிட மாடல் அரசும் பேசுறாங்க. அதை தாண்டி பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா நம்முடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே ஒரு குவாரி டெண்டருக்கு போகும் பொழுது மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கும் பொழுது அவருடைய சட்டையெல்லாம் கலட்டி அவரை அடித்து விரட்டி இந்த டெண்டர் ஏலத்துக்கு வரக்கூடாது என்று சொன்ன அதையும் பார்த்தோம். அதில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர், பட்டியலின சமூகத்தை சார்ந்த 2 தலைவர்கள் அவங்களுடைய நிர்வாணப்படுத்தி சட்டையெல்லாம் கழட்டி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் முன்பு இந்த அவலத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு SC/ST ஆக்ட் கூட பதிவு செய்யாம பேருக்கு பதிவு செய்துவிட்டு பெயில் வரும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த SC/ST சட்டத்தை பதிவு பண்ணதையும் ஒரு மெமோ கொடுத்து வாபஸ் வாங்கிக்கிறார், பெயில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் நம்முடைய SC கமிஷனுடைய டைரக்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு கோவில் பிரச்சனைக்காக 500 பேர் ஒரு பட்டியலினம் வசிக்கக்கூடிய இடத்துல போய் தாக்குதல் நடத்தி இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல, வேதனையும் கூட. அதையும் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி ஒரு ஊரிலும் கூட சிறுநீர் கழித்தார்கள் அப்படிங்கறக்காக 2 சகோதரர்கள் மீது மோசமான அந்த கொடூரமான தாக்குதலை பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் நீங்க பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்திலிருந்து கிருஷ்ணகிரி வரை, புதுக்கோட்டை, பெரம்பலூர் எல்லா பகுதியிலுமே எந்த அளவுக்கு சமூக அநீதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்திருக்குது என்பதை எல்லா மக்களும் கூர்மையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கூர்மையா கவனிக்கிறாங்க. இவர்கள் பேசுவது வேறு, கீழே நடப்பது வேறு. அதே போல பல்லடத்தில் நம்முடைய யாத்திரை சென்ற பொழுது கள்ளக்கிணறு பகுதியில் ஒரு சாராயம் குடிக்காதேன்னு சொன்னதுக்காக 4 பேர் இன்னும் 4 பேரை வெட்டி கொடூரமாக கொண்ட நிகழ்வை பார்த்தோம். இதெல்லாம் முதல் விஷயத்தை
பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். எந்த அளவுக்கு சென்னையிலிருந்து ஆட்சியாளர்கள் ஆட்சியை நடத்தினாலும், சென்னையிலிருந்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும், சென்னையிலிருந்து தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொன்னா கூட தமிழ்நாடு நன்றாக இல்லை. கிராமத்துக்கு போகும்பொழுது, கிராம மக்கள்கிட்ட யாத்திரையில பேசும்பொழுது தெளிவாக தெரிகிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஸ்கவர்னன்ஸ். கீழே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்க முடியவில்லை. அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இந்த ஆட்சியில் கிடைக்கல அப்படிங்கிறத ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவாக பார்க்கிறாங்க. இரண்டாவது விஷயம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும்னா அக்ரேரியன் கிரைசிஸ். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், குறிப்பாக தண்ணீர் பிரச்சனையினால. அது தென் தமிழகத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு விவசாயம் தோற்று கொண்டிருக்கிறது. விவசாயத்துக்கான நீர்ப்பாசன வசதிகள் அங்கே இல்லை. நமக்கு வரக்கூடிய மனுக்கள்ல அதிக அளவு விவசாயத்தை சார்ந்து இருக்கு. விவசாயத்திற்கான தண்ணீர் இல்லை, விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், நலிவடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு கிரைசிஸ் இந்த மேக்கிங். இன்னும் 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் இந்த விவசாய பிரச்சனை என்பது விஸ்வரூபமாக ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கு. மூன்றாவது லஞ்ச லாவண்யம், ஊழல் அடிமட்ட அளவில். ஒரு தாசில்தார் அலுவலகத்தில், ஒரு சாதாரண டிராபிக் செக்கிங் பாயிண்ட்ல எந்த அளவுக்கு ஊழல் என்பது இன்னைக்கு பேசும் பொருள் எல்லாம் தாண்டி ஒரு சாமானிய மனிதனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஊழல் என்பது சாதாரண பொதுமக்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார். இந்த மூன்றையும் இன்னைக்கு நாங்கள் 103 தொகுதிகளை முடிச்சிருக்கோம். இன்னும் 131 தொகுதிகள் போகணும். இந்த மூன்றையுமே இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. திராவிட மாடல் அரசனுடைய சமூக அநீதி, அதே போல விவசாய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சி, அக்ரேரியன் கிரைசிஸ், அது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 5 ஆண்டுகளில் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறும். அதை தாண்டி மூன்றாவது லஞ்சம் என்பது எப்படி இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே அது கலந்திருக்கிறது, அந்த மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்குது. இந்த மூன்றுமே இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பேசும் பொருள் மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலில் யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இந்த 3 விஷயங்கள் இருக்க போகுது. இது 3 உங்களுக்கு வைக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். நாமளும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உங்க கேள்விகளை கேளுங்கன்னா சொல்றோம். எண்மண் எண் மக்கள் நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்முடைய நிகழ்ச்சி முடியும் தருவாயிலே பிரதமர் அவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அழைத்திருக்கின்றோம். வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அந்தந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருக்கு, கிரைசிஸ் எப்படி இருக்கு, எமர்ஜென்சி இருக்கு, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. நீங்க கேட்ட டிசம்பர் முதல் வாரம் பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வருவது பற்றி அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு நாங்க சொல்ற நிலைமையில் இல்லைங்கன்னா, ஸோ அதிகாரப்பூர்வமாக பிரதமருடைய அலுவலகம் கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது நிச்சயமா பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்றோம். முதல்ல அண்ணன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் எதற்காக அதை சொன்னோம், நாங்க சொன்னது என்ன அப்படிங்கிறது நம்ம பத்திரிகை நண்பர்கள்ட்ட பெருசா பேசலாம். ஸ்டேஜில் நம்ம ஸ்பீச்சில் பேசியிருக்கோம். குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில், திருச்சியில் 2 இடத்துல அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்ப பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தொடர்ந்து நாம தெளிவுபடுத்தி இருக்கோம். பெரியார் அவர்களை பொறுத்தவரை எத்தனையோ விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்க. சமூக அநீதிகளுக்கு எதிர்த்து போராடி இருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அது பெரியார் அவர்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து அதை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் புதுசா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புது பார்வையில பார்க்கறாங்க. உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு வெளியே போறீங்க, அதில் நீங்க சொல்றீங்க கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புவன் அயோக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா அதை தமிழக மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஸோ எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி நாங்கள் ஒரு ஆர்கியூமெண்டா வைக்கிறோம். மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை வைக்கிறோம். 2026 பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஆட்சி கட்டளை அமர வைக்கும் பொழுது அந்த வாசகங்கள் அங்க இருக்காது. அதே போல சில டிஎம்கே தலைவர்கள் நேற்று பேசுறாங்க, அப்ப பெரியார் சிலை என்ன பண்ணுவீங்க? பெரியார் அவர்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வெளியே பெரியார் சிலை இருக்குன்னா அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும். ஒரு பொது இடத்துல எல்லா தலைவர்களும் எங்க இருக்கிறாங்களோ பொது இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் செல்ல வேண்டும்.
எந்த சிலைகளையும் யாரும் சேதப்படுத்துவது போவது கிடையாது. எந்த சிலைகளையும் நாங்க அந்த சிலைக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். பொது இடத்துல மக்கள் பார்க்கறாங்க, அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் எல்லாம் பொது இடத்துல இருக்காங்க. எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இந்த தலைவரை முழுமையா பிடிக்கும், இந்த தலைவர் எனக்கு பிடிக்காது. இது ஒரு ஆர்குமெண்ட் சேக்கா சொல்றேன். காங்கிரஸ் கட்சி, திமுக, நிறைய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் எல்லாம் நேற்று நிறைய அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், ஒரு பெரிய ஒரு ஐடியலாக், ஒரு சிந்தனையாளர் திரு சோ அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுபடியும் முன்வைக்கிறேங்கண்ணா. சரி, பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான சொன்ன கருத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கணும்னு இந்த அரசியல் கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னா, பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு எதிராக சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆபீஸ் வெளியே வைக்கலாமா? சோ இவர்களுக்கு ஒரு நியாயம், இந்து கோயிலுக்கு ஒரு நியாயம் கிடையாது. பெரியார் அவர்கள் மிக தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பல, அது ரொம்ப அன்பாலட்டபிள் வார்த்தைகள். அது நான் சொன்னா சில பேர் அஃபென்சிவா கூட எடுத்துக்குவீங்க. அது நீங்க போய் சோ அவர்கள் சொன்ன கருத்தை கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். அது கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு வெளியே வைப்போம். அதே போல திமுக அலுவலகத்துக்கு வெளியே பக்கம் 21 அதுல பெரியார் சில விஷயங்கள் திமுகவை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை போய் திமுக அலுவலகத்துக்கு வெளியே வைப்போம். பெரியார் அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆபீஸ்க்கு வெளியே வைப்போம். அதை அவங்க ஒத்துக்குவாங்க. சோ இன்னைக்கு இந்த கட்சிகள் சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்ல பாரதிய ஜனதா கட்சி தப்பா பேசுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி பெரியாரை அவமதிச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை. பெரியார் அவர்கள் எங்க இருக்க வேண்டுமோ, பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம். அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே, கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில, கோவிலினுடைய கோபுரத்தில் 50 மீட்டர், 60 மீட்டர், 100 மீட்டருக்குள்ள அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தைரியமா நாங்க பிரதிபலிக்கிறோம். இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் அவர்களை யாருமே முடிச்சுட்டு பேசுறாங்க, முடிச்சுட்டு வரணும். பெரியார் அவர்களை யாருமே தரம் குறைத்து பேசல, பெரியார் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பில்ல. பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமா கொடுக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் இருக்கப்பட வேண்டும். பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சார்ந்து யாராவது இயக்கம் நடத்துறாங்கன்னா அங்க இருக்கணும். கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்பதுதான் ஸ்ரீரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரகடனமா சொல்லியிருக்கோம். இதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொன்ன கருத்துக்களை திரிச்சு, அதே மாதிரி அரசியல் கட்சிகள் நாங்கள் சவால் விடுறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்துக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய கட்சி. இந்த அஃபெண்டிங் வேர்ட்ஸை அதே போல ஒரு மாஸ்க்கு வெளியே வைக்க இந்த அரசியல் கட்சிகள் ஒத்துக்குவாங்களா? இந்த அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் இன்னைக்கு எதிர்கருத்துக்கள் சொல்றாங்களோ சர்ச்சுக்கு வெளியே வைக்கிறா, ஒத்துக்குவாங்களா? இதுதான் எங்களுடைய பாயிண்ட். பெரியார் அவர்கள் எங்கே இருக்கணுமோ உயரிய கௌரவத்தோடு பெரியார் அங்க வைக்கலாம். கோவிலுக்கு வெளியே வேண்டாம் என்கின்ற மக்களுடைய கருத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அதை எங்களுடைய எலெக்ஷன் போல் பிளாங்காவும் நாங்கள் வைக்கிறோம். அதை அரசியல் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். கோவிலுக்கு வெளியே நாங்கள் இதை எடுக்கிறோம், நீங்க தெளிவுபடுத்துங்க. அதே போல நாங்கள் இல்ல ஒத்துக்க மாட்டோம் அரசியல் கட்சிகள் சொன்னா, பெரியார் அவர்கள் உங்க அரசியல் கட்சிகளை பத்தி சொன்ன கருத்துக்களை உங்க அரசியல் கட்சியினுடைய வாசல்ல நீங்க வைக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், கோயிலுக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்ட கேள்விங்கண்ணா, ஏன்னா பிராட் எக்ஸ்பிளனேஷன் அண்ணா கேட்ட கேள்வி. அண்ணா அவங்க சொல்லட்டுங்கண்ணா. அவங்க ஆனா இது ரெண்டும் ஒரே கேள்வியில ரெண்டு கருத்துங்க, பிரிச்சு பாப்பங்கண்ணா. முதல் கருத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடாது. அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும். மக்கள் முன்னாடி நாம வைக்கிறோம். இதாங்க எங்க நிலைப்பாடு. எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு ஆட்சிக்கு வரும்பொழுது செய்வோங்கிறோம். இது ரெண்டு கருத்துங்கண்ணா. இப்ப இரண்டாவது கருத்து, இப்ப இந்து அறநிலைத்துறை பற்றி ஏன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வைக்கிறோம். உதாரணத்துக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஹைகோர்ட்ல ஒரு அபிடவிட் கொடுக்கிறாருன்னா, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக அமைச்சருடைய செயல்பாடு இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த அபிடவிட்ல சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் சொத்துக்களை 5334 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்களை நாங்க மீட்டிருக்கோங்கிறார். அதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அந்த அபிடவிட்ல, ஹிந்துத்துவ சக்திகள் இருந்து 162 கோடி ரூபாய் நாங்க மீட்டிருக்கோம் அப்படின்னு அவருடைய அபிடவிட் நான் படிக்கிறேங்கண்ணா. அப்ப 5334 கோடி ரூபாய் மொத்தமா நாங்க மீட்டிருக்கோம். ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேர்த்த சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணியின் 2 பேர்களை பயன்படுத்துறாங்க. இந்த இந்துத்துவா குரூப் கிட்ட இருந்த
162 கோடி ரூபாய் மீட்டிருக்கணும். அப்ப மொத்தமா மீட்கப்பட்டதுல அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா என்பது 3%. மொத்தமா மீட்கப்பட்டதுல 3% தொகை, அதாவது மதிப்பு இந்துத்துவா. அப்ப 97% என்ன? திமுக அதை வெளியிடுங்க. நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ண போலீங்கன்னா, நீங்க ஒருதலை பட்சமா செயல்படுறீங்க அப்படிங்கறத நான் சேலஞ்ச் பண்றேன். திமுக வெளியிடுங்க. திமுக பேரை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் சொல்லுங்க. காங்கிரஸ் பேர் சொல்லுங்க. கட்சி சார்பில்லாத ஒரு கடையோ அங்க இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோ யார் இருக்காங்க பேரை சொல்லுங்க. இது முதல் சேலஞ்ச். இரண்டாவது, இன்னைக்கு வேதாரண்யம் கோயில், வேதாரண்யம் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அபகரிச்சு வச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அந்த மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தல? அபகரிச்சவங்க பேரை ஏன் பயன்படுத்தல? அதனுடைய வேல்யூ மட்டுமே இந்த ஹிந்துத்துவான்னு என்ன நீங்க 162 கோடி சொல்றீங்களோ அதனுடைய வேல்யூ மட்டுமே இதை விட 5 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஹைகோர்ட்ல அபிடவிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்குலர் அரசினுடைய அமைச்சர், ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா மதத்துக்கும் சமமா இருக்கிறவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு பிராமிஸ் பண்ணிட்டு அந்த பதவியில போய் உட்காரணும். எதற்காக டார்கெட் பண்ணி சில பேரை மட்டும் நீங்க சொல்றீங்க? அதை சேலஞ்ச் பண்றது ரெண்டாவது. அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல இது வந்து எங்களுடைய ட்ரஸ்டுக்கும் கோவிலுக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படி. அதே போல இவர்கள் மீட்ட 5334 கோடியில எத்தனை சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு இல்லாம மீட்டிருக்காங்க? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. அனைத்து சொத்துக்களுமே நான் சேகர் பாபு எனக்கு சேலஞ்ச் பண்றேன். நீதிமன்ற உத்தரவோடு கட்டாயமாக இதை மீட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்த பொழுது நீங்க மீட்டிருக்கீங்க. இது ஏதோ நீங்களா போயெல்லாம் மீட்கணும். அதனால் அறநிலைத்துறை வந்து ஒருதலை பட்சமா தான் செயல்படுது. திருவண்ணாமலை இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும் பொழுது 1000க்கும் மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் ஒரு இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது என்று நேத்து எஸ்பி அனுமதி கொடுக்கிறார். திருவண்ணாமலையில் லேட் நைட் கூப்பிட்டு அனுமதி இல்ல, மேல இருந்து சொல்லியிருக்காங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதற்காக தொண்டர்கள் போராட்டம் பண்றாங்க? திருவண்ணாமலை கோவிலுக்கு வெளியே கட்டப்படுகின்ற காம்ப்ளெக்ஸ் என்பது கோவில் பணத்தை வச்சு கட்டுறாங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம். ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் சென்டர். போராட்டம் பண்றதுக்கு அனுமதி இல்லாம காலையிலிருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை வார் ஜோன் மாதிரி பண்ணி கட்சி தலைவர் தொண்டர் வீட்டுக்கு போய் கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. என்ன விதத்தில் நாயங்கன்னா? நான் அறநிலைத்துறை ஏன் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுறேன். அதே போல தமிழகத்தில் தொடர்ச்சியா நாம பேசுறோம். கோவில் இருந்து, கோவில் பராமரிப்புல இருந்து, அறநிலைத்துறையினுடைய 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், 6% ஆடிட்டிங் காஸ்ட், 18% தாண்டி இவங்க வசூலிக்கிறது. அறநிலைத்துறையினுடைய பில்லு முதலாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்த பொழுது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அசெம்பிளியில் அறநிலைத்துறை பற்றி என்ன பேச்சு பேசினாரோ அதற்கு நேரெதிராக இன்னைக்கு அறநிலைத்துறை இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை அறநிலைத்துறை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் எங்களுக்கு இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை முழக்கமா மக்கள்கிட்ட வைக்கிறோம். அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், ஆனா அறநிலைத்துறை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்கோர்ஸ் நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கிறோம். இப்படித்தான் ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணுவோம். ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் மீன்ஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணி கொண்டு வரலாம். இது இரண்டும் எங்களுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட். அறநிலைத்துறை இருக்காது என்பது பாலிசி ஸ்டேட்மெண்ட். சில தலைவர்கள் சொல்றாங்க கொக்கு மீன் எல்லாம் பேசுறாங்க. அண்ணே, சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்னைக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்க நிக்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது. கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு கொக்கு பொறுமையா தான் இருக்கும், மீனு காத்திருக்கும். அதே போல பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கு. காத்திருந்து மீனை பிடிக்கக்கூடிய திறன் கொக்குக்கு இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சி 2026 செய்து காட்டும். அப்படி இருந்தா தமிழ்நாட்டில் எல்லா கொக்குமே காத்திருந்து குடல் வத்தித்தான சாவும். நிறைய கொக்குகள் காத்திருந்து அதற்கான நேரம் வரும் பொழுது அந்த மீனை பிடிக்குது. எங்களுக்கு எங்கள் நேரம் எப்ப வரும் தெரியும். எங்களுக்கான நேரம் 2026 என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றோம். எங்க கொக்கு எப்படி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். மற்றவங்க கொக்கலின்னு நினைச்சா எங்களை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் என்பது எங்களுடைய நிலைப்பாடுங்க. அண்ணா ஓகே, இது கொஞ்சம் நேரம் எடுத்து பதில் சொல்ல வேண்டியதுங்கண்ணா. இப்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், ஸ்டேட் ஜிடிபி நம்ம சொல்றோம், மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன், அதுல 25% ஒரு மாநில அரசு யாரையும் கேட்காம கடன் வாங்கலாம். ரிசர்வ் பேங்க்ட பர்மிஷன் தேவையில்லை, பினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பர்மிஷன் தேவையில்லை. இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன் தமிழக அரசு அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா படி பாத்தீங்கன்னா ஒரு 23-24 லட்சம் கோடி ரூபாய் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டே 7,50,000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழக அரசு கடன் வாங்கியிருக்காங்க.
வாங்கிய கடனை எப்படி கட்ட போறோம் என்கின்ற ஒரு அறிக்கையை அவங்க என்ன கொடுக்கல. இந்த ஆண்டு மறுபடியும் என்னை பொறுத்தவரை 70,000 கோடிக்கு குறையில்லாம கடன் வாங்க போறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பஞ்சாபுக்கு என்ன பிரச்சனை 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததோ, தமிழகத்திற்கு திமுக ஆட்சியில் இன்னும் 2 ஆண்டுகள்ல கட்டாயமா வரப்போகுது. காரணம், ஒரு இடத்துல கடன் வாங்கி ஸ்டேட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேட்டினுடைய மொத்த பட்ஜெட்ல 3 லட்சம் கோடி சில்லறையில நம்முடைய மாநிலத்தில் நாம் உற்பத்தி செய்து நம்முடைய சம்பாதனை என்பது 1,60,000 கோடி. 70,000 கோடி கிராண்ட் நீட் சென்டர்ல இருந்து வருது, 70,000 கோடி கடன் வாங்குறோம். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மறுத்து பேசுறாங்க. பாரோயிங் காஸ்ட் அதிகமாகுது, அதாவது கடன் அதிகமாக இருக்கும் பொழுது மறுபடியும் கடன் வாங்கினா வட்டி அதிகமாக கொடுத்து கடன் வாங்கணும். இதை நம்ம யாருமே பேசுறதில்லை. என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் கடன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் இன்னும் 2 ஆண்டுகள்ல கட்டாயமாக வெடிக்க போதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தமிழக அரசு கிட்ட பிளான் இல்லை. ஒரு பக்கம் டாஸ்மார்க்கினுடைய ரெவென்யூ 44,000 கோடி, 52,000 கோடி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அடுத்த ஆண்டு 52,000 கோடி சம்பாதிக்கணும். ஆக்கப்பூர்வமாக வரக்கூடிய பணத்தை நம்ம சம்பாதிக்காம வீணாக மத்திய அரசின் மீது பழியை போட்டு தமிழக அரசு தன்னுடைய வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இங்க முடிச்சுட்டு வராங்க, இங்க முடிச்சுட்டு வரேன். யாரு பேசிட்டாங்களா? ஆனா அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்தவரை, அமர் பிரசாத் ரெட்டியை போல கட்சியில பல தொண்டர்கள் ஜெயிலில் இருக்காங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சமூக வலைத்தள பதிவு போட்டார்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து செல்வகுமார் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்களோடு 5 பேர் இருக்காங்க. நாளைக்கு பெயில் பெட்டிஷன் வருது. ஆனால் எங்களை பொறுத்தவரை 409 கேஸ் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸா. அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்கன்னா எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக அவங்க பிஹேவியர் இருக்குன்னு. குறிப்பாக ஜெயிலுக்கு போன பிறகு இன்னொரு எஃப்ஐஆர் போடுறது, சனிக்கிழமை காலையில் அரெஸ்ட் பண்ணுறது, பெரிய லாங் ஹாலிடேவாக பார்த்து அரெஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய லீகல் ரைட் எல்லாம் பிளாக் பண்ணி ஒரு கோர்ட்டுக்கு நேரமே கூட்டிட்டு வர்றது, அங்கே லாயர் வரக்கூடாது என்பதற்காக. 80% கேஸில் கம்ப்ளைண்ட் திமுக ஐடி விங்க சார்ந்த பொறுப்பாளர், 10% போலீஸ் கொடுத்த சூமோட்டோ கம்ப்ளைண்ட். இதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி சொல்றோங்க. நாளைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனே நம்ம பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பப்ளிக் பண்றோம் அனுமதியோடு, தேசிய தலைவர் அனுமதியோடு, அனுமதி வாங்கிட்டு. இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹைகோர்ட்ல போகுது, ஒரு பெயில் ஹியரிங் 2 நாட்களுக்கு முன்பு போகுது. சிம்பிளா ஒரு பதில் சொல்றாங்க, வி கம் அன்பிரிப்பேர்ட். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லாயர் சித்தார்த் அவங்க ஆஜராகிறாங்க, தமிழ்நாட்டில இருந்து பால் கனகராஜன் ஆஜராகிறாங்க. இந்த கேஸ் செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்ல போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு வருது. சிம்பிளா இந்த மாவட்டத்தினுடைய மாநிலத்தினுடைய யாரெல்லாம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்களோ ஒரே வரி பதில் சொல்றாங்க, வி கம் அன்பிரிப்பேர்ட் யுவர் ஆனர். எங்களுக்கு என்ன 5 நாள் கொடுங்க, 5 நாள் கழிச்சு அப்படின்னா தீபாவளியை தாண்டி அவங்க ஐடியா. இது அனைத்துமே தமிழக அரசு தன்னை பொறுத்தவரை ஒரு ப்ரோக்ரசிவ் கவர்மெண்ட் தமிழ்நாடுங்க. நீங்க கைது பண்றது தப்பு, 2வது ஆர்கியூமெண்ட், நம்ம அதை பத்தி எலாபரேட்டா பேசுவோம். ஆனா கைது செய்யப்பட்டவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம், பஸ்ல கூட்டிட்டு போகணும், 100 பேர்த்த வச்சு கூட்டிட்டு போகணும். பஸ்ல கூட்டிட்டு போறது தவறு கிடையாது, எல்லாரும் சாமானிய மனுஷன் தான், நீங்க பஸ்லயே கூட்டிட்டு போங்க, அதை பத்தி எல்லாம் தவறு இல்லை. அதை ஒரு பேசும் பொருளாக்கணும், அதை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். நான் தொடர்ந்து சொல்லுவது, அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ள போயிட்டு நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்களோ அனைவரும் ஒரு தலைவர்களாகத்தான் ஜெயிலில் இருந்து வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புலால் சிறை உதாரணத்திற்கு 60 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 200 பேர் இருக்காங்க. ஓவர் கிரௌடிங், இத்தனை பேர்த்த உள்ள அடைச்சு லீகல் ரெமெடி கொடுக்காம பல பிரச்சனைகள் இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி எலாபரேட்டாக பேசுகிறோம். அதற்கான நேரம் காலம் இருக்கும். நேற்று திருச்சியில் நம்முடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் புருஷோத்தமனை கைது பண்ணுறாங்க. நேற்று முன்தினம் எது கைது பண்ணுறாங்கன்னா, ஒரு டீ கடை நடத்துகிறார், டீ கடைக்கு வெளியே போர்டு வச்சிருக்காரு, 10 ரூபா இருக்கிற காஃபியை 2 ரூபா உயர்த்தி 12 ரூபான்னு போக்கிறார். திமுக கார கேட்குறான், எதுக்கியா காஃபி விலையை உயர்த்தி இருக்கேன், போர்டு போட்டிருக்கேனே பாருங்கண்ணே, பால் விலை இத்தனை டைம் ஏறி இருக்கு, தயிர் விலை இத்தனை டைம் ஏறி இருக்கு, கேஸ் விலையும் ஏறி இருக்கு, இத்தனை எல்லாம் ஏறி இருக்கு, நான் இதனால 2 ரூபா ஏற்றிருக்கேன். திமுக கார சொல்ற போர்டு எடுன்னு, இவர் எடுக்க மாட்டேங்கிறார். அதுல திமுக கடைக்காரன் அடிச்சு இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு நேற்று பெயில் வாங்கிட்டு வர்றார். தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்த அநியாயம் நடக்குது. பேச வேண்டிய நேரத்தில் இன்னும் ஆக்ரோஷமா பேசுறோம்.
பட் திமுகவுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி எதிரியா எடுத்துக்கிட்டு எத்தனை கைது பண்ணுவாங்க நாங்களும் பாக்குறோங்க. ஏவா வேலு அவர்களை பொறுத்தவரை ஒரு அதிகாரப்பூர்வமாக வருமான வரித்துறை ரைடு பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அவங்க பிரஸ் நோட் கொடுக்குற வரைக்கும் ஸ்பெகுலேட்டிவ். நான் டிவியில் போட்டிருக்கீங்க 5 கிலோ தங்கம், அதெல்லாம் நான் பற்றி நான் பேச விரும்பலைங்கன்னா, ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வராமல் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக நான் கருத்து சொன்னால் தவறாக போயிடும். அதே நேரத்தில் ஏவாவேலு அவர்கள் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியும். திருவண்ணாமலை எங்கே போய் பார்த்தாலும் தெரியும். அவர் நிறைய விஷயங்கள் நேற்று பிரஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. அதனால் வருமான வரித்துறையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு உங்களுக்கு கொடுக்குற வரை இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். காரணம், நாம் இந்த நேரத்தில் ஒரு பேசி அது வருமான வரித்துறையினுடைய செய்தி குறிப்பில் வேற மாதிரி இருந்தால் அது தவறாக போயிருங்கன்னா, செய்தி குறிப்பு வந்த பிறகு ஏவா வேலு பற்றி கண்டிப்பாக நம்ம பேசலாம். அந்த கேள்வி பதில் சொல்கிறேன், அங்கே கேட்டு நான் வரேன். சரி அண்ணே, அண்ணே ஒரே நிமிஷங்க அண்ணா. இது 2-3 நபர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒன்று திமுக இருக்கக்கூடிய நபர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தலில் நேற்று கூட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், சத்தீஸ்கரனுடைய முதலமைச்சர் இதே விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஏவாவேலு அவர்கள் மட்டுமல்ல, ஒரு 3-4 இஷ்யூ வச்சு நான் பேசுறேங்க. நான் மம்தா பானர்ஜி அவர்கள், இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட் மினிஸ்டர், அவர் ஜெயிலில் இருக்கார். மம்தா பானர்ஜி அவங்க இந்த கருத்தை சொல்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய செய்தி குறிப்பின்படி வெஸ்ட் பெங்காலில் ஃப்ரீ ரேஷனுக்கு கொடுக்கப்பட்ட அரிசி 30% டைவர்ட் பண்ணி ஓப்பன் மார்க்கெட்டுக்கு அந்த அமைச்சர் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த அமைச்சர் காரில் ஏறும் பொழுது அந்த மாலிக்குங்கிற அமைச்சர் பதில் சொல்றாரு, எல்லாம் மம்தா பானர்ஜிக்கு தெரியும், எல்லாம் மம்தா தீதிக்கு தெரியும்னு சொல்லிட்டு கார் ஏறுறாரு. நான் ஒரு உதாரணமாக சொல்றேன், எல்லா விஷயத்தையும் கலந்து பேசுறேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த லிக்கர் ஸ்கேம்ல மணிஷ் சிசோடியா உட்பட 2 அமைச்சர்கள் லாங் டேர்ம் பெயில் இல்லாமல் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பிரைமே ஃபேசி எவிடன்ஸ் இருக்கு, நீங்க வேகமா சார்ஜ் ஷீட் போடுற வழியை பாருங்க, ஆனா எவிடன்ஸ் இருக்கு, நான் பெயில் கொடுக்க மாட்டேன். தமிழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கண்டினியூஸா பெயில் டினை ஆகுது, ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதற்கும் ஹைகோர்ட்டினுடைய கருத்தை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதே போல ஏவாவேலு அவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க துணை அமைப்பா வேலை செய்யுது. அப்ப ஜெகத் ரட்சகன் அவங்க ரைடு முடிந்த பிறகு 1250 கோடி ரூபாய்க்கு வருமான ஏய்ப்பு இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் அவங்க புள்ளி விவரமா சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு டெமோக்ரஸியில் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. எந்த ஒரு நிறுவனமே எந்த ஒரு ஏஜென்சியும் கட் அண்ட் த்ரோட்டா ஒரு ஜனநாயகத்தில் வேலை செய்ய முடியாதுங்கண்ணா. அவங்களுக்கு கோர்ட் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சத்தீஸ்கர் முதலமைச்சர் வைக்கிறாங்க, இவங்க வைக்கிறாங்க, மகாதேவ் ஆப்னு ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு சத்தீஸ்கர்ல. இவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, செக் அண்ட் பேலன்ஸ் ஜுடிஷியரியில் இருக்கும் பொழுது ஜுடிஷியரியே இவங்களுக்கு பெயில் டினை பண்ணாம, ஜுடிஷியரியே இவங்களை உள்ளே ஜுடிஷியல் கஸ்டடியில் வைத்திருக்கும் பொழுது இவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை சாமானிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இப்ப உங்க கருத்துக்கு வரனே, ஆனா என்னை பொறுத்தவரை, ஆனா அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துறேன், துணை கேள்வி இது. என்னை பொறுத்தவரை எதிர்கட்சி ஆளுங்கட்சி நான் உள்ள போக விரும்பலைங்கண்ணா. யார் இந்தியாவில் தவறு செய்தாலும் கூட இடியும் நடவடிக்கை எடுக்கணும், இன்கம் டாக்ஸ் நடவடிக்கை எடுக்கணும். எதிர்கட்சி ஆளும் கட்சிங்கிற பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பல. எல்லோரும் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும். தவறு யார் செய்திருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நான் என்னை பொறுத்தவரை யாரும் புனிதர்களாக மாற முடியாதுங்கண்ணா. ஆனா வர யாரும் புனிதர்கள் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே இன்கம் டாக்ஸ்னுடைய ஒரு ரைடு முடிந்த பிறகு க்ளோஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆகும். ஃபைன் கட்டி அந்த அப்பீலேட் போய் ட்ரிபியூனல் போய் அதெல்லாம் முடியறதுக்கு. யாருமே இன்னொரு கட்சி மாதிரி இந்த கட்சியில் நான் சேர்ந்துட்டேன், வாஷிங் மிஷின் அப்படின்னு சில கட்சி நண்பர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தில் பாசிபிலிட்டி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அது போன்று யாரையும் காப்பாற்றவில்லை. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் நீங்க சில உதாரணம் சொன்னீங்கன்னா, அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, இன்னொரு கட்சியாக தான் இருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்களுடைய நம்பிக்கை மோடி அவர்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கு இன்னொருத்தரை காப்பாற்ற போகணுங்கண்ணா. அண்ணா பதில் வரேன், முடிச்சு வரேன். அஜித் பவார் கேள்வி நான் பதில் சொல்றேன். அண்ணே, கர்நாடகாவில்
ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் ரைடு பண்ணி 50 கோடி ரூபா பணம் எடுக்கிறாங்க. அது வந்து தெலங்கானாவுடைய தேர்தலுக்கு செல்ல வேண்டிய பணம். நீங்க எல்லாம் போட்டோல பார்த்தீங்க, வீடியோ பார்த்தீங்க. அதில் கான்ட்ராக்டரை கைது பண்ணியிருக்காங்க. அதனால கார்கே அவர்கள் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் மட்டுமல்ல, இன்னைக்கு காங்கிரசினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர். அதனால் அவர்கள்லாம் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து பேச வேண்டும். அது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மட்டும்தான். இது யாரும் வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு ஒயிட் எல்லாம் யாரும் ஆக்க முடியாதுங்கன்னா, தவறு செய்தவர்கள் அனைவருமே தண்ணியை சாப்பிடணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே கண்டம் பண்ணல, ஹைகோர்ட் எங்கேயுமே கண்டம் பண்ணல. எல்லா இடி நடவடிக்கையும் சரி, இன்கம் டாக்ஸ் நடவடிக்கையும் சரி, எங்கேயுமே இவர்கள் 2 பேரும் தவறுன்னு சொல்ல. யார் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மீது நடவடிக்கை. அஜித் பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே ஆக்ஷனை ஸ்லோ பண்ணலீங்கன்னா, அஜித் பவார்கள் அவர் மீது என்ன கேஸ் இருக்கோ நடவடிக்கை எடுக்கத்தான் போறாங்க. அது யாரும் ஸ்லோ பண்ணல. அவருக்கு சம்மன்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. அவர் அதை ஒரு டெமோக்ரஸியில அவர் தவறு செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய கேஸ் அவரு தான் எதிர்கொள்ளுமோ தவிர, அவர் வந்து ஒரு கூட்டணியில் இருக்காரு, அவர் வந்து சிவசேனாவுடைய ஃபேக்ஷன் கூட இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கு, அதனால் அஜித் பவாரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் யாருக்கு இல்லைங்க. நான் தவறு செஞ்சிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆனா இன்கம் டாக்ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இல்லை, யார் தவறு செய்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது இன்கம் டாக்ஸ் அவர்கள், இடி அவர்களுடைய நோக்கம். இதில் அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் எங்க வந்தான்? இதில் அண்ணாமலை என்ன ஒரு பவர்ஃபுல் பர்சனா, டிஓபிடி மினிஸ்டரா அல்லது ஹோம் மினிஸ்டர்? அண்ணாமலை எதுவுமே கிடையாது, ஒரு சாதாரண மனிதர். அதனால் அரசியல் தலைவர்கள், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க ஒரு பேசும் பொழுது பேசுகிற வார்த்தையில் அந்த தெளிவு இருக்கணும். எப்படி ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. அது மல்டிபிள் டைம் எம்பியா இருக்கும் பொழுது வாய்க்கு வந்த இதெல்லாம் பேசக்கூடாது. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த யாத்திரை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துறாங்க, எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஜோதிமணி அவங்க கேள்வி கேட்குறாங்க. இந்த யாத்திரை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துறாங்க, அண்ணாமலை வந்து வசூல் பண்றாரு அப்படின்னு ஜோதிமணி அவர்களுடைய குற்றச்சாட்டு. திருமாவளவன் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த யாத்திரையில் அதிகமாக இந்தந்த கட்சி தொண்டர்கள் தான் வர்றாங்க, அந்தந்த கட்சிகள் ஜாக்கிரதையா இருங்க, உங்க கட்சி அழிச்சிருவாங்க பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கண்ணா. நான் உங்க எல்லா பத்திரிகை நண்பர்களையும் இன்வைட் பண்றேன். நான் இன்வைட் பண்றேன், சத்தியமா நான் இன்வைட் பண்றேன். இன்னும் 131 தொகுதி இருக்கு. எங்களோடு வந்து நீங்க ஒரு ஜனநாயகத்தினுடைய ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி மெக்கானிசமா, ஒரு ஓப்பன் மெக்கானிசமா இந்த யாத்திரை எப்படி நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். நிறைய நண்பர்களையும் கூட யாத்திரை நடக்கும் பொழுது வர்றீங்க. யாத்திரைக்கு 1 வார காலம் முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற அக்சஸ் நீங்க பாருங்க. நான் ஒரு மாநில தலைவராக சேலஞ்ச் பண்ணி டிரான்ஸ்பரண்டா நான் சொல்றேன். இதுல 2 விஷயம் நம்ம தெளிவா இருக்கோங்கண்ணா. இந்த யாத்திரையை பொறுத்தவரை அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த யாத்திரையில பங்கேற்கணும். ராகுல் காந்தி அவர்களை போல இந்த யாத்திரையில 1000 பேர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வரணும் கிடையாது. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் யாத்திரையை ப்ரிப்பேர் பண்ணும். இந்த யாத்திரையினுடைய என்ன செலவுகள் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி லோக்கலா மொபிலைஸ் பண்ணித்தான் செலவு பண்ணணும். எதுவுமே வெளியிருந்து பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அப்பதான் அந்த கட்சி தன்னுடைய சொந்த காலில் நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிரின்சிபல் மெக்கானிசம். அதனால் நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஓப்பன் சேலஞ்சாவே இந்த அரசியல் கட்சிக்கு சொல்றேன். அண்ணா இல்ல, ஒரு தொகுதியை நாங்கள் எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு அக்சஸ் கொடுங்க, நாங்கள் ப்ரிப்பரேஷன்ல இருந்து பார்க்கணும். தயவு செஞ்சு பாருங்க, இவர்களால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சியை ஏத்துக்க முடியல. அதற்கு வேற வேற காரணம் சொல்றாங்க. ஒரு கந்தர்வ கோட்டையை பார்த்து ஒன்று சொல்றாங்க, ஸ்ரீரங்கத்தை பார்த்து ஒன்று சொல்றாங்க, கொங்கு பகுதியை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒரு இடத்துலையும் பிரம்மாண்டமான எழுச்சி இருக்கு. எங்களுக்கே அது ஆச்சரியம். அர்பன் ஏரியாவில் இருக்கும்னு நினைச்சா ரூரல் ஏரியாவில் அதை விட அதிகமாக இருக்கு. சவுத்து கொங்குல இருக்கும்னு நினைச்சோம், டெல்டா பகுதியில் அதிகமாக இன்னும் இருக்க போகுது. திருச்சி புறநகர் எப்படி இருக்கும்னு நினைச்சோம், இன்னும் அதிகமாக இருக்கு. இது எங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இந்த யாத்திரை போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்பனை செய்ததை தாண்டி இது போகுது. அதனால எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது ஒரு பிரம்மாண்டமான யாத்திரை யாரு சப்போர்ட் பண்றாங்க, பணம் எங்கிருந்து வருதுன்னா, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் அக்சஸ் கொடுக்கிறோம். ப்ரிப்பரேஷன் நீங்க பாருங்க. லோக்கல் தலைவர்கள் யார் இதை எடுத்து நடத்துறாங்கன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அண்ணா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். அப்பனா கட்சி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? எப்பவுமே ஆளுங்கட்சி தான் தொழிலதிபரை மிரட்டி பணம் வாங்குறத நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் 5 முறை முதலமைச்சர், 6 முறை முதலமைச்சர். இங்க தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் கட்சிகள் இத்தனை நாளா பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சிங்கிற கட்சியே இல்லைனாங்க. இதற்கு முன்பு நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம். வாஜ்பாய் ஆட்சி இருக்கும்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்க இருந்திருக்கு.
மோடி ஐயாவுடைய 2014 to 19 இங்க இருந்திருக்கும், 19 to 24. இன்னைக்கு அப்பெல்லாம் சொல்லாத குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு சொல்றாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்னன்னு அவங்களுக்கு புரியல. எங்கிருந்து கட்சி திடீர்னு வளருதுன்னு தெரியல. ஒரே காரணம் மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஆதரவு. எல்லா கட்சியும் உண்மையாலுமே இந்த யாத்திரையில் பங்கேற்கிறாங்க. எல்லா கடைவேட்டிகளும் இந்த யாத்திரையில் நான் பார்க்குறேன். ஆனஸ்டா சொல்லணும்னா நீங்க கேமரா வச்சு ஃபுட்டேஜ் அவங்களுடைய காலை ஃபோக்கஸ் பண்ணா தெரியும். அவங்க என்ன கலர் வேட்டி கட்டியிருக்காங்க நமக்கு பார்த்தாவே தெரியும். மக்களுடைய எழுச்சியை ஏத்துக்க முடியாதவங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதையும் ஒரு விதத்தில் நான் ஏத்துக்கிறேன். அப்ப கட்சி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஒரு பிசினஸ் மேன் பேக் பண்ணணும்னு நினைக்கிறான், தொழிலதிபர் பேக் பண்ணணும்னு நினைக்கிறான், அந்த ஏரியாவுடைய முக்கிய பிரமுகர் என் ஏரியாவுக்கு வரும்போது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அதில் நான் தவறா பார்க்கலீங்க. ஜோதிமணி அக்கா சேலஞ்ச் பண்ணி என் மேல கேஸ் போட்டுங்கண்ணா, நான் ப்ரூவ் பண்றேங்கண்ணா. பெங்களூர்ல அவங்க 2019 எம்பி எப்படி நடந்தாங்க, சிவகுமார் அவர்கள் இருந்து எல்லாத்தையும் நான் இழுக்க தயார். அவங்க சேலஞ்ச் பண்ணி வரட்டும். நான் ஜோதிமணி அவர்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணும், ஒரு கண்ணாடி வீட்டுக்குள் உட்கார்ந்து கல்லெடுத்து தெரியாதுங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் கடைசியா முடியும் என்பதற்காக ஜோதிமணி அவங்களுக்கு சொன்னேன். இல்லை என்று என்னை சேலஞ்ச் பண்றாங்கன்னா நான் ஆம் என்று ப்ரூவ் பண்ண தயாரா இருக்குங்கண்ணா. அண்ணா நாம் இன்னைக்கு அதில் சில விஷயங்கள்ல தெளிவா இருக்கோங்கண்ணா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நரேட்டிவ் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கும் போது நீங்க கேட்டீங்க அண்ணா பெரியார் அவங்களை பத்தி நீங்க சொன்னீங்க ஏன். ஸோ மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இதான் எங்கள் ஸ்டாண்டு. கல்வியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் எஜுகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வராது. அதுவும் நாங்கள் சொல்கிறோம் எப்படி 2026 ஒரு கல்விக்காக பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதையும் நாங்கள் செய்து காட்டுவோம். நாங்கள் ஸ்டாண்டை இந்த யாத்திரை முடியும் பொழுது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தியிருப்போம். இன்னும் நாங்கள் ஹெல்த்தை தொடல, கல்வியை தொடல, டெல்டாவில் அதுக்கு நாங்கள் ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறோங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஆன்மீகத்தை தொட்டிருக்கோம், கரப்ஷனை தொட்டிருக்கோம். அதனால் இந்த யாத்திரை முடியும் பொழுது தமிழக மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓ பிஜேபினா இதாப்பா ரைட், ஓ பிஜேபினா அந்த 5 பாயிண்ட் அப்பா ரைட், அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமாங்கிற கிளாரிட்டி நாங்கள் கொடுக்குறோம். ஒரு பக்கம் மோடி ஐயாவுடைய நல்லாட்சி, இன்னொரு பக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கும், எந்த தன்மை இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவா இருக்கோம். வருகின்ற காலத்தில் கிளாரிஃபை பண்ணிட்டு போறோம். அதில் எங்கெங்க ஸ்டாண்ட் அங்கங்க தெளிவு பண்றோம். இன்னைக்கு திமுக ஒரு அசுரத்தனமான அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் மிரட்ட முடியும் என்கின்ற பொசிஷன்ல திமுக இருக்கு. இன்னைக்கு திமுகவை அம்பலப்படுத்தக்கூடிய, ஏன்னா மிச்ச கட்சிகள்லாம் பங்காளிங்கிறாங்க சில கட்சி. இன்னைக்கு பகையாளியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக மட்டும்தான். பங்காளிகள்கிட்ட அப்புறம் என்ன பேசுறது? ஒரு கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் இன்னொரு கட்சியினுடைய இன்னாள் அமைச்சருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, சூப்பர் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நான் பார்த்தது கிடையாது. இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு போனாவே கட்சி விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் முதலாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற மனோபாவத்தில் சில கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள் இன்னொரு கட்சிக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் ஆளுமைகள் இருந்தா இந்த மாதிரி பேசியிருப்பாங்களான்னு தான் என் கேள்வி. தமிழ்நாட்டினுடைய இதற்கு முன்பு இருந்தக்கூடிய ஆளுமைகள் இருக்கும் பொழுது பேசாத பேச்ச இன்னைக்கு அரசியல் கட்சியில சில தலைவர்கள் பேசும் பொழுது அவர்கள் பங்காளிகளா, உண்மையாலுமே திமுகவுக்கு பகையாளி யாருன்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. ஆனால் இத பத்தி இந்தியன்ஸ் நார்த் இந்தியால எல்லாரும் அப்போஸ் பண்ணிருக்காங்க. இங்க கனிமொழி மற்றும் சிஎம் ஸ்டாலின் ஏன் லேடிஸ்காக they did not say a single word. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் பேசிய கருத்து எத்தனை நண்பர்கள் தமிழ்ல அதை பாத்தீங்கன்னு தெரியல. எங்களுடைய சமூக வலைதளத்தில் அதை தமிழாக்கம் செஞ்சு போட்டிருந்தோம். அவர் பேசிய கருத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய நீங்க யாருமே ஏத்துக்க மாட்டீங்கன்னா. தமிழ்நாட்டில் கனிமொழி அவர்கள் எதற்கோ பேசக்கூடிய கனிமொழி அவர்கள் இதை தொடர்ந்து வாயே பேசல. அதாவது நிதிஷ்குமார் அவருடைய கருத்துல ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஒரு பெண்ணுக்கு கல்வி அறிவு இருந்தா தான் அந்த பெண் தன்னுடைய குழந்தை பெறுவதற்கான ரீப்ரொடக்டிவ் மெக்கானிசத்தை பத்தி அந்த பெண் பேச முடியும். இல்லாட்டி எப்படி பேசுவாங்கிறது ஆபாசமா பேசியிருந்தாங்க. இதை ஸ்டாலின் அவங்க பேசல, கனிமொழி அவங்க பேசல. நாங்களும் கேட்டு போர் அடிச்சிருச்சு. தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு அமைச்சர் கைதாகும் பொழுது மம்தா பானர்ஜியினுடைய பேரை சொல்லிட்டு கைதாகிறாங்க. அதை பத்தி நீங்க கருத்து கேட்டா பதில் சொல்றது இல்லை. ஸோ எனக்கு நான் நேத்து கூட இடத்துல கருத்து சொன்னாங்கன்னா, இந்த இந்தி கூட்டணி எப்ப திமுக ஒன்னு சேர்ந்தாங்களோ திமுகவுடைய ஆபாசமான பேச்சுக்கள் இப்ப ஒரு கட்சியா பரவுது.
ஒரு கட்சியுமே திமுகவோடு போட்டி போடுகின்றார்கள், யார் ஆபாசமா பேசுவான்னு. இதிலிருந்தே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக சேர்ந்திருக்காங்களோ தவிர there is nothing called நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இந்தி கூட்டணியில ஒரு தேசிய அளவிலான ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்பது இல்லை. அது குறிப்பாக நிதிஷ்குமார் அவருடைய பேச்சுக்கு எந்த அளவுக்கு கண்டனங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் தலைவர்கள் சொல்றாங்க, திமுக சொல்ல புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு திமுக மக்கள் மத்தியில் அதிருப்தியில் இருக்கு. இந்தி கூட்டணி நம்மை கழட்டி விட்டுட்டாங்கன்னா ஒரு ஓட்டு கூட வராது, நமக்கு இந்தி கூட்டணி வேண்டும் என்பதற்காக திமுக சாக்கு போக்கு சொல்லி இந்தி கூட்டணியில் இருப்பதை தான் நாங்க பார்க்கிறோங்க. இந்த விமர்சனம் எங்கிருந்து வருதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் அவருடைய இல்லத்தில் ஒரு ரைடு பண்றாங்க. ஏன் ரைடு பண்றாங்கன்னா, அந்த வீட்டுக்காரர் பாம்பேயை சார்ந்தவர், அங்க ரைடு பண்றாங்க. கண்டினியூஷன் ஆஃப் ரைடு அவருடைய ப்ராப்பர்ட்டியில் நடக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில் இந்த மனிதர் குடியிருக்கிறாரு. இந்த மனிதர் வீட்டில் ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் மும்பையை சார்ந்த ஒரு தமிழர். ரைடு பண்ணும்போது இவரை குவெஸ்டின் பண்றாங்க, உங்களுக்கு இந்த வீட்டு ஓனருக்கு என்ன தொடர்பு, எத்தனை வருஷமா நீங்க இங்க வாடகைக்கு இருக்கீங்க, வாடகை பணம் எங்கிருந்து கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் உடனடியாக ஒரு ஃபிளாஷ் நியூஸ் போடுறீங்க. அந்த ரைடு செய்யப்பட்ட மனிதருக்கும் இந்த மணல் கொள்ளையில் ரைடு செய்யப்பட்ட மனிதர்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு. உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, அப்ப இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காரு, இவருக்கும் மணல் கொள்ளைக்கும் என்ன சம்பந்தம், இதை கன்சர்ன்ட் ஏஜென்சிஸ் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதிலிருந்து இது ஒரு பிரச்சனையாக பேச வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சியில தலைவர்கள் பேசுறாங்க. பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், அந்த வீட்டில் வாடகைக்கு எடுக்கார். இதான் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி நான் பேசுறேன். சில நண்பர்கள் இண்டிவிஜுவலா இதை பத்தி சில செய்தி தொடர்பாளர்கள் நியூஸும் போட்டிருந்தீங்க. இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அண்ணாமலை எதையெல்லாம் அப்போஸ் பண்றான், தனி மனிதனா லிக்கரை பத்தி அப்போஸ் பண்றான். அதை பத்தி மிச்ச கட்சிகிட்ட போய் நீங்க கேட்கணும், அண்ணன் அப்ப லிக்கர் மாஃபியாட்ட இருந்து நீங்க பணம் வாங்குறீங்களா, நீங்க லிக்கரை பத்தி பேசவே இல்லை, அப்ப லிக்கர் கம்பெனி மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வருது. அண்ணாமலை மட்டும்தான் டாஸ்மாக்ல 4% மூட வேண்டுங்கிறாரு, அதை கள்ளுக்கடையை திறக்கணுங்கிறாரு. அப்ப நீங்கெல்லாம் பேசல, பணம் வருதான். மணலை பத்தி திமுக பேசுறாங்களா? இல்லை. மணலை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பேசுதுன்னா அதுவும் பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பாக எந்த அளவுக்கு மணல் மாஃபியாக்களோடு தமிழக அரசு தொடர்பில் இருக்கிறாங்க, ஃபேக் கியூஆர் ரெசிப்டை ஜெனரேட் பண்றாங்கன்னு தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க புள்ளி விவரத்தோடு இந்த மணல் மாஃபியா எந்த ஆட்சியின் போது வந்தாங்க, எந்த ஆட்சியோடு இருந்தாங்க, நீங்க ஏதாச்சும் புள்ளி விவரத்தோடு போட்டிருக்கீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இதை போன்ற சமூக ஈவலை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியும் எதிர்க்கக்கூடிய மனிதரும் நானா இருக்கேன். அதனால பிரஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க பேலன்ஸ்டா எடுத்து கலெக்டிவா பார்க்கலாம். இதே கேள்வி ஏன் நீங்க திமுக கேட்கல, ஏன் அதிமுக கேட்கலன்னு திரும்ப நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க நான் பேசின பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல லிக்கரை பத்தி அண்ணாமலை எத்தனை டைம் பேசியிருக்காரு, மணல் கொள்ளையை பத்தி எத்தனை டைம் பேசியிருக்காரு. மணல் கொள்ளைக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டம், பாரதிய ஜனதா கட்சி வெள்ளூர்ல ஆர்ப்பாட்டம், பாரதிய ஜனதா கட்சி கரூர்ல ஆர்ப்பாட்டம், கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம். இந்த 2-3 வருடத்துல ஆராய்ஞ்சு பாருங்க. அதே போல லிக்கருக்கு எதிராக கவர்னர்கிட்ட போய் நாங்க கொடுத்திருப்பது டாஸ்மாக், இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா மிச்ச கட்சிகள் நாங்க பேசியிருப்பதுல 1% கூட பேசியிருக்க மாட்டாங்க, 1% கூட. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். இதே கேள்வியை நியாயமா நீங்க கேட்கணும்னா மத்த அரசியல் கட்சிகிட்ட கேட்கணுமோ தவிர பாரதிய ஜனதா கட்சி கேட்க கூடாதுங்கிறது என் தாழ்மையான வேண்டுகோளுங்க. அண்ணா கொஞ்சம் சத்தமா கேளுங்கண்ணா, சாரி. அண்ணா இல்லைங்கண்ணே, நாம ஸ்டாண்ட் தெளிவுபடுத்திட்டோம்னா, ஏன்னா தமிழகத்தில் எப்ப சனாதன தர்மத்தை ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு கட்சி சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி சில விஷயத்தை ஓப்பனா பேச வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. இத்தனை நாளா சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு திமுக யாரும் சொல்ல. திமுகவினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டர் திராவிட கழகம் சொன்னாங்க. நாங்க திராவிட கழகத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்லைங்கன்னா, அது அரசியல் கட்சியில இல்ல, மக்கள்கிட்ட வாக்கு கேட்க வர போறது இல்ல, அவங்க ஆட்சியாளர்ல அமர போறது இல்ல. அது ஒரு இயக்கம், நல்லதோ கெட்டதோ அந்த மக்களுக்கு விட்டுறேன். ஆனா ஆட்சியாளர்களா அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நீங்க ஒரு பிராமிஸ் எடுத்துட்டு சனாதன தர்மத்தை ஒழிப்போம், இந்து அறநிலைத்துறை வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் ஸ்டாண்டை தெளிவுபடுத்தும். இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது அது போன்ற பிரச்சனைகள் இல்லை. அப்ப நாங்க ஸ்டாண்டை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு நாங்க சொல்றோம், ஆமாம்
கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் செல்ல வேண்டும். அதே போல பெரியார் அவர்களை பற்றி எங்க கருத்து என்ன? பெரியார் சிலை எங்கே வைக்கப்படும்? பெரியார் அவர்கள் சிலை எங்க இருக்கும்? மக்கள் மரியாதை செய்ய வேண்டியவர்கள் எங்க போய் செய்யணும்? ஆனா இந்த லைன் இருக்காது. அதுக்கு எலாபரேட்டா சொல்லியிருக்கோம். அந்த லைன் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி சொன்னா, பெரியார் அவர்கள் உங்க அரசியல் கட்சியை பத்தி என்னவெல்லாம் சொன்னாரோ அந்த போர்டை உங்க கட்சி முன்னாடி நீங்க வச்சுட்டு அப்புறம் இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படிங்கறத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்மையான வேண்டுகோள். பெரியார் சிலை எடுத்துட்டு அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலையோ இல்ல சுதந்திர போராட்ட தியாகிகள் சிலையோ வைக்கணும்னு சொல்லி பேசுனீங்க நீங்க. ஆனா பெரியாரே சுதந்திர போராட்ட தியாகினா அவருக்கு தாமரை பட்டையும் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு சார்? பெரியார் அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தியாகின்னு நீங்க சொல்றீங்க. நான் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னது 1941. அந்த பழைய ஹிஸ்டரிக்குள்ள போக விரும்பலீங்க நான். ஸோ பெரியார் அவர்களுக்கு நாம் சிலை வைக்கலின்னு சொல்ல, பெரியார் அவர்கள் எங்க இருக்கணுமோ பப்ளிக் பிளேஸ்ல நடுநயமா இருக்கட்டும். அங்க எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க. சில பேர்த்துக்கு சில பேர்த்த பிடிக்கும், சில பேர்த்த பிடிக்காது. கோவிலை பொறுத்தவரை கடவுளை நம்பிய முத்துராமலிங்க தேவரையாவுடைய சிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியே வைத்தியநாதர் ஐயாவுடைய சிலை இருக்க வேண்டும் விரும்புறேன். ஏன்னா இவர்கள்லாம் ஆன்மீகத்தோடு அரணோடு சேர்ந்து சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர்கள். பெரியாருடைய சிலையும் இருக்க வேண்டும் நான் சொல்றேன். எங்க இருக்க வேண்டும் அதற்கான இடத்தையும் நான் சொல்றேன். இப்ப நான் பெரியார் சிலையே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற கருத்துல நான் ஆர்குமெண்ட் பண்ணலாங்கண்ணா. பெரியார் சிலை இருக்க வேண்டும் தான் சொல்றேன். ஆனா அவருடைய சிலை எங்கே இருக்கக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. இந்த ஆர்குமெண்ட்டை இப்படி பாருங்க. பெரியார் சிலையும் அவருடைய வாசகமும் எங்கே இருக்கக்கூடாது என்பதுல பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய நிலைப்பாட்டை மக்கள் முன்னாடி வச்சுட்டோம். அப்புறம் மக்கள் ஏத்துக்க போறாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்துனா. அண்ணே ஒரு செக்குலர் ஸ்டேட்டுங்க அண்ணே. ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய கவர்னன்ஸ் என்பது எசென்ஷியலி எல்லா மதத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு செக்குலர் ஸ்டேட். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க. இப்ப நீங்க நாளைக்கு சொல்லுது இல்ல நாங்க செக்குலர் கட்சி திமுக, அந்த வாசகத்தை நாங்க சர்ச் முன்னாடி வைப்போம், மாஸ்க் முன்னாடி வைப்போம், கோயில் முன்னாடி வைப்போம். அது ஆர்குமெண்டேட்டிவ் பாயிண்ட், டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனா அந்த வாசகத்தை நாங்க கோயில் முன்னாடி வைப்போம், சர்ச் முன்னாடி வைக்க மாட்டோம், மாஸ்க் முன்னாடி வைக்க மாட்டோம். தட்ஸ் டெஃபினெட்லி இல்லீகல். இது நம்பர் ஒன்னுங்கண்ணா. இரண்டாவது, அது கண்டிப்பா அஃபென்சிவ் தான். அதுல ஈகோ இஷ்யூ என்னங்கண்ணா? கோவிலுக்கு போறவன் யாரு? சாமியை நம்புறவன் தான் போறான். சாமி நம்பாதவன் கோயிலுக்கு போய் சாமி எப்படி இருக்காரு, அழகா இருக்காருன்னு பார்க்கலாமான்னு யாரும் போக போறதில்லை. அந்த நேரத்தை கொடுத்து ஒரு விரதத்தோடு பக்தியோடு சிரத்தையோடு நீங்கள் கோயிலுக்கு போறீங்கன்னா கடவுளை நம்புறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாசகத்தை என்னுடைய ஐடியாலஜி தான் சரி ஒத்துக்கிறேன்னா. 1967 திமுக கம்யூனிஸ்டோடு சுதந்திர கட்சியோடு இணைந்து எலெக்ஷனை சந்தித்து ஆட்சிக்கு வரும் பொழுது இதை சொன்னாங்களா? அவங்க தேர்தலா சொன்னாங்களா? பரப்புரையில சொன்னாங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கோயிலுக்கு வெளியே அதை வைக்க போறோம்னு சொன்னாங்களா? இன்னைக்கு திமுக காரர் என்ன பண்றான்? ஏதோ சொல்லி ஆட்சிக்கு வர்றான். ஆட்சிக்கு வந்த பிறகு எதையோ செய்யறான். ஏன் செய்யறேன்னு கேட்டீங்க, இல்ல எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க அதனால செய்வோம். ஆனா இரண்டும் வேறு. ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வழி, ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு மக்கள் எங்களுக்கு தேர்தலில் ஓட்டு போட்டனால நாங்க செய்வோம்னு சொல்றது ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. இதுக்கு 1966 எலெக்ஷனே ஒரு கிளாசிக் எலெக்ஷனுங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஆர்குமெண்ட் ஹைகோர்ட்ல நான் படிச்சேன். என்ன பேசியிருக்காங்க? திமுகவினுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சார்பா ஆஜராகிறாங்க. இது செகண்ட் பேட்ச் ஆஃப் பெட்டிஷன் ஒரு நீதிபதி முன்னாடி வருது. அப்ப அந்த நீதிபதி கேட்கறாங்க, சனாதன தர்மத்தை பத்தி நீங்க கருத்து சொல்றீங்களா, எங்கிருந்து படிச்சீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு வில்சன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1902 மனுஸ்மிருதியை பத்தி பெனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் எழுதிய புத்தகத்தை எங்க ஆள் படிச்சார் யுவர் ஆனர். அது நீதிபதி ஸ்பெசிபிக்கா கேட்கிறாங்க, கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி படிச்சாரா, கருத்தை சொன்ன பின் படிச்சாரா? கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி படிச்சாரு எஸ் வில்சன் சொல்றாரு. அதையெல்லாம் படிச்சு தந்தை பெரியார் அவருடைய கொள்கையெல்லாம் படிச்சுட்டு என்னுடைய கட்சிக்காரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மேடையில பேச எவ்வளவு அபத்தம் பாருங்க. நீங்க ஒரே ஒரு புக்கை நீங்க கோட் பண்ணி ஹைகோர்ட்ல அந்த ஒரே ஒரு புக்கை கொண்டு போய் 1902 பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மனுஸ்மிருதியை பத்தி சொல்லியிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா, பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி சொன்ன புக்கை நான் தூக்கிட்டு வர்றேன், அதை ஸ்டாலின் ஏத்துக்குவாரா? பெரியார் அவர்கள் பக்கம் 21 திமுக காரங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரோ அந்த புத்தகத்தை நான் தூக்கிட்டு வரேன், அதை ஏத்துக்குவாங்களா? திமுக என்ன சொல்ல? இல்ல திமுகவை பத்தி 10,000 பேர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீ படியுமா? அதே தான் நான் சொல்றேன். சனாதன தர்மத்தை பத்தி இந்தியால 10,000
புத்தகங்கள் இருக்கும்போது அதையெல்லாம் நீ படிக்க மாட்ட. உனக்கு எந்த புத்தகம் வேண்டாமோ, எந்த புத்தகத்தை மக்களே நிராகரிச்சிருக்காங்களோ, எந்த புத்தகத்துக்கு என்னை போன்று சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் எந்த புத்தகம் சரியில்லை, ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புத்தகம் 1902 ப்ரொஃபசர் உட்கார்ந்து ஒரு மனுஸ்மிருதியை பத்தி எழுதி பப்ளிஷ் பண்ணா, அதே போல கிளாட்வெல் இவங்க வந்து ஜியு போப்பை பத்தி பேசுறாங்க. சானர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு ஒரு புக் எழுதுறாங்க. அதாவது தமிழகத்தினுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை பத்தி இழிவா ஒரு புக் இருக்கு. அந்த புக் எல்லாம் கண்டம்னேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புக் வேண்டான்ட்டாங்க. இன்னைக்கு ஜியு போப்பையும் ராபர்ட் கிளாட்வெல்லையும் கொண்டாடுற திமுக சானர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா புக்கை ஏத்துக்குமா? எவ்வளவு அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை வில்சன் அவர்கள் ஹைகோர்ட்ல போய் வைக்கிறாங்க. ஒரே ஒரு புத்தகம், அதுவும் யாரும் ஏற்றுக்கொள்ளாத புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கட்சிக்காரர் படிச்சாருன்னா 10,000 புத்தகங்கள்ல சனாதன தர்மத்தை பத்தி இருக்கு. அதையும் உதயநிதி ஸ்டாலின் படிக்கல. உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதிலுங்கன்னா, செலக்டிவ் ரீடிங் இஸ் நான்சென்சிக்கல். செலக்டிவா ஒரு புத்தகத்தை நானும் படிச்சுட்டு நான் சொல்ல விரும்பலீங்கன்னா, பெரியாருடைய செலக்டிவ் கோட் எடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்தவனுடைய காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் பெரியார் சொன்னார். அந்த கருத்தை கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே வைக்கட்டுமா? காங்கிரஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி பெரியார் சொன்னார். அதை கொண்டே காங்கிரஸ் ஆபீஸ்க்கு வெளியே வைக்கலாமா? பெரியார் அவர்கள் திமுகவை சொன்னாங்க, தன்னுடைய மனைவியை விற்று பிழைப்பவன். அதை கொண்டே திமுக ஆபீஸ் வெளியே வைக்கலாமா? அதனால தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செலக்டிவா ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு போய் ஹைகோர்ட்ல நின்று என் கட்சிக்காரர் அந்த புத்தகத்தை படிச்சாரு, சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன். ஆனா ஒரு டெமோக்ரஸியில் இருக்கும்னா 8 கோடி மக்கள் இருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் வச்சா சென்சிபிளா வைப்போம். அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்க துருவி கேளுங்க. சென்சிபிளா இல்லாத ஆர்குமெண்ட் வச்சுட்டு வில்சன் டிஃபெண்ட் பண்றாரு. அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசத்தை வச்சு உதயநிதி ஸ்டாலின் டிஃபெண்ட் பண்றாருன்னா, இதை விட அபத்தமான டிஃபென்ஸை வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைங்க.